உனக்கு என்ன வேணும் சொல்லு. உன்னை இழுத்து பிடிச்சி உன் விருப்பம் இல்லாமல் உன் கூட இருக்கிறது எனக்கு ஆசை இல்லை. என் கூடவே இருந்துறியா? ம். அவனை ஏன் பார்த்துட்டு இருக்க? அவனை பார்த்ததுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பாரு, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க பாரு, நான் சண்டை போடுற மூட்ல இல்லை, ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கேன். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? பணத்துக்காக நீ படுற கஷ்டத்தை பார்த்தா பாவமா தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்ப என்ன கிளம்ப சொல்றியா? இது என் வீடு. அவன் வரட்டும், காரை வாங்கிட்டு வீட்டை விட்டே துரத்திடுறேன். ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. ப்ளீஸ், அவர் வந்துருவாரு. அப்போ நீ ஏன் வீட்டுக்கு வா. வரேன். அப்புறம் என்ன அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்த? அந்த பொண்ணு இருக்கலண்ணா, எந்த பொண்ணு? தேவி, உங்கள் வீட்டோட ஓனரு. என்னது? பழைய ஓனர். ஆமாம். அந்த பொண்ணை 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் பார்த்தேண்ணே. அவள் திருச்சியில் எல்லாம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தியா? 2 நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்த சொல்லாம? உங்கள் வீட்டிலேருந்து போகிறத பார்த்தேன். அந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தது. கன்ஃபார்மாக தானே? நல்லா பார்த்தியா? ஹலோ, எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன? என்னம்மா பேச்சில் ரொம்ப திமிர் தானே தெரியுது. சரி, நீ முதல்ல எங்கே இருக்க அதை சொல்லு. திருச்சியில். இல்லை, நம்ம ஏரியா பக்கம் வந்ததா கேள்விப்பட்டேன். நான் ஏன் அங்கே வர போகிறேன்? இங்கே பாரு, ஏதாவது பழி வாங்கன்னு கிளம்பி வீட்டு பக்கம் வந்து யார்கிட்ட ஏதாவது பேசினேன், நான் பார்த்தது இந்த உலகமே பார்க்கும். அப்புறம் நீயும் உன் புருஷனும் நாண்டுக்கிட்டு தான் சாகணும். நான் அந்த வீட்டை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. மேடம், நான் தெருமுனையில் தான் நிற்கிறேன். வண்டியை பார்த்துட்டேங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். வந்துட்டேன். என்ன அவசரம்? நல்லா இருக்கீங்களா மேடம்? நீங்கள் அன்னைக்கு பணம் வாங்க வந்திருந்தேன். பெசன் நகர் தானே? ஆமாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஹவரில் போயிடலாம் மேடம். கர்ணாவை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? அவரை 2 வருஷமாக தெரியும். உங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேன் மேடம். கர்ணா கிட்ட நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க? 3 லட்சம். வட்டி எவ்வளோ? மாதம் 15,000 ரூபாய். 5 வட்டியா? ஆமாம் மேடம். அந்த ஆள் ஒரு மாதிரிங்க. பணத்தை சீக்கிரம் கொடுத்து கணக்கை முடிச்சுக்குங்க. நான் உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இடம் ஒன்று சேல்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துருவோம் மேடம்.
காரை வித்துடலாமா? ம் வித்தா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 2,20,000 கிடைக்கும். நான் ரெடி பண்ணுறேன். நைட்டு வந்துடும் மணி. ஒன்றும் பிரச்சனை இல்லையா ராஜா? நான் வேணா ஓட்டவா? வேண்டாம், இந்த பேக்கை கொண்டு போய் ஆந்திராவில் கொடுத்துட்டு வர போகிறேன், அவ்வளோதான். பேக்கில் என்ன இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேக்கு, அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சால் அந்த பயமே என்ன காட்டி கொடுத்துரும். இந்த வண்டிக்கு ஒரு நாள் 10,000 ரூபாய் வாடகை. யார் தருவா? 5,000 ரூபாய் இருக்குது, பேலன்ஸ் நைட்டு தரேன். இந்தா. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? வடபழனியில். சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு எப்போ வருவீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் வர்றேம்மா. வர்றேம்மா. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதானே நீ வேற. என்னங்க பிரச்சனை? வந்து ஹலோ மணி, எங்கே இருக்க? நீ எங்கடா இருக்க? எங்கடா இருக்கவா? என்ன தம்பி மரியாதைலாம் குறையுது? உனக்கு என்னடா மரியாதை? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? வண்டி போலீஸை மாட்டிச்சு. ஏன் ராஜா இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அப்போ வண்டி சித்தூர் போலீஸ் ஸ்டேஷன் நிற்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வண்டி எனக்கு வேணும். வண்டி வேணா போய் எடுத்துக்கோ. எஸ்ஐ நம்பர் SMS பண்ணுறேன், 50,000 ரூபாய் கேட்பாரு, கொடுத்து எடுத்துக்கோ. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பணம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. ப்ளீஸ் ராஜா, வண்டி மட்டும் எடுத்து கொடு ராஜா. இங்கே பாரு, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பேன். உன்னை பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணாத, ஆஃப் பண்ணுறேன். வண்டி சித்தூர் ஸ்டேஷன் நிற்குது, SMS பண்ணுறேன், எஸ்ஐ நம்பர் பாய்.